ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா? வேரியஸ் கான்டினென்ட்ஸ்ல இந்த ஹானர் கில்லிங் நடக்குது. சாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில இந்த ஹானர் கில்லிங் நடக்குது. பிற்படுத்தப்பட்ட இல்லைன்னா சோ கால்ட் அப்பர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் தலித் பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொசைட்டிக்கு பெருசா வலிக்கிறது கிடையாது. பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு ஆணை இந்த சோ கால்ட் அப்பர் காஸ்ட்ல இல்லைன்னா பிற்படுத்த வகுப்பை சார்ந்த ஒரு பெண் திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொசைட்டி அதோடைய புனிதத்தன்மை கெட்டு விட்டதாக நம்புகிறது. பெண்களுடைய கருப்பையில தான் இந்த சொசைட்டி இந்த ஹானரை வச்சிருக்கு. சரி, புனிதம்னாலதான் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டா, என்னுடைய சொத்து வேற ஏதோ சாதியை சேர்ந்த ஒரு ஆணுடைய குழந்தைக்கு என்னுடைய சொத்து போய் சேரக்கூடாதுங்கிறதுல இந்த ஆணாதிக்க சமூகம் ரொம்ப தெளிவா இருக்கு. சாதிதான் உனக்கு நீ பெருமைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு மாணவர்களுடைய மத்தியில அவங்களுடைய மூளைக்குள்ள ஒரு ஆழமான கருத்தை திணிச்சு வச்சிருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பை பிராக்டிஸ் 13 லட்சம் தலித்துகள் மனித கழிவுகளை மனிதர்களே அள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தலித்துகளாலேயே பாகுபாட்டிற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குற்றம் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஆணி வேர் மாதிரி. தண்டனைகளை கடுமையாக்குவது என்பது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டுவதற்கு சமம். அந்த குற்றம் அப்படிங்கிற ஆணி வேரை அடியோட பிடுங்கி எடுக்கணும்னு சொன்னா அது கல்வியினாலதான் முடியுங்கிறத நான் எல்லா இடத்துலயுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். பொருளாதார விடுதலை இருந்தால் மட்டும்தான் இந்த சாதி ரீதியான பாகுபாடுகள், காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே டைல்யூட் ஆகும். சாதிதான் சமூகம் என்றும் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து நடக்கக்கூடிய இந்த செஷன்ல நிறைய தோழர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சாதிதான் சமூகம் என்றால்ங்கிற தலைப்புல எண்ணற்ற பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதுல என்னுடைய கருத்துக்கள் இவங்க சொன்னது போக என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்தியாவில் 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சாதியின் காரணமாக பாகுபாட்டை, சுரண்டலை, வன்முறையை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. என்னதான் இந்தியாவில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய அவலம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பை பிராக்டிஸ் 13 லட்சம் தலித்துகள் மனித கழிவுகளை மனிதர்களே அள்கிறார்கள். மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தலித்துகளாலேயே பாகுபாட்டிற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த அவல நிலை தான் இந்தியாவில் தொடர்ந்துட்டே இருக்கு. அப்போ தலித்துகளே மேனுவல் ஸ்கேவெஞ்சர்களை பாகுபாட்டிற்கு உள்ளாக்கும் பொழுது அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் என்னென்ன மாதிரியான பாகுபாடுகளை, காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்கறதுக்கு தவறிடுறோம். குஜராத்தில் இருக்கக்கூடிய நவ்சர்ஜன் அப்படிங்கிற ஒரு மனித உரிமை அமைப்பு ஒரு சர்வே நடத்துறாங்க. அந்த சர்வே யார்கிட்ட நடத்துறாங்க அப்படின்னா, குஜராத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேனுவல் ஸ்கேவெஞ்சர்களுடைய குழந்தைகள் கிட்ட ஒரு சர்வே நடத்துறாங்க. அந்த குழந்தைகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க படிக்கக்கூடிய பள்ளியில அவங்களுடைய பெற்றோர்கள் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்களா இருக்கக்கூடியதுனாலே எந்த அளவுக்கு அவங்க டிஸ்கிரிமினேஷனை சந்திக்கிறாங்கிறத அவங்க சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் அவங்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஸ்கூல்ல டாய்லெட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூலை சுத்தி இருக்கக்கூடிய கேம்பஸ்க்கு வெளியில நாய்களுடைய கழிவுகளை, பூனைகளுடைய கழிவுகளை, சில சமயம் மனித கழிவுகளையே அந்த குழந்தைகளை வைத்து அகற்ற வைக்கப்படுகிறார்கள். சரி, வேற என்னென்ன டிஸ்கிரிமினேஷன்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னா, ஸ்கூல்ல நடக்கக்கூடிய பிரேயர்ல அந்த குழந்தைங்க பங்கு பெறக்கூடாது. வாழ்த்து பாடலையும் சரி, தேசிய கீதத்தையும் சரி அந்த குழந்தைகள் பாடக்கூடாது. சரி, ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷன்ஸ்ல ஆண்டு விழாலாம் பங்கு பெறலாமான்னு கேட்டா பங்கு பெறக்கூடாது. தலித் மாணவர்கள் பங்கு பெறலாம், ஆனா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்களுடைய பிள்ளைகள் பங்கு பெறக்கூடாது. சரி, ஸ்கூல்ல தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் இருக்கு, ஸ்கூலுக்கு வெளியில போயிட்டா ஊர்ல இவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த ஊர்ல அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல ஏதாவது நாய், பூனைன்னு ஏதாவது இறந்துட்டா கூட இந்த குழந்தைங்களை தான் கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல நாய் செத்து போச்சு, இந்த இடத்துல பூனை செத்து போச்சு, அதை எடு அப்படின்னு அந்த குழந்தைங்க அதை எடுப்பாங்க. அந்த குழந்தைங்க அதை எடுக்கும்போது ஊர்க்காரங்க அந்த குழந்தைங்களுக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுப்பாங்க. அந்த பணத்துக்காக அந்த குழந்தைங்க அதை அகற்றுவாங்க. இப்படிப்பட்ட அவல நிலைகளை மேனுவல் ஸ்கேவெஞ்சர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி பிள்ளைகள் ஸ்கூல்ல தான் சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாவே தலித் சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய
பட்டியல் சாதியை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரியான பலதரப்பட்ட டிஸ்கிரிமினேஷன்ஸை சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவஞ்சர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்டைரக்டா டிஸ்கிரிமினேஷனை சந்திக்கிறது கிடையாது, எக்ஸ்பிளிசிட்டாவே டிஸ்கிரிமினேஷனை சந்திக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி தலித் மாணவர்கள்லாம் பள்ளியில இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாகுறாங்க. சரி, காலேஜஸ்க்கு போய் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, என்கேஜ் அப்படிங்கிற ஒரு மேகசைன் ஒரு சர்வே நடத்துறாங்க. அவங்க என்ன சர்வே நடத்துறாங்கன்னா, இவங்க எஸ்பெஷலி ஐஐடி பாம்பேல ஒரு சர்வே நடத்துறாங்க. அதுல த சோ கால்ட் அப்பர் காஸ்ட், பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் தலித் மாணவர்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த மாணவர்கள்னு எல்லாரையுமே சர்வேக்கு உட்படுத்துறாங்க. ஐஐடி பாம்பேல படிக்கக்கூடிய மாணவர்களை உட்படுத்துறாங்க. அந்த மாணவர்கள்ட்ட நடத்தக்கூடிய சர்வே எதன் அடிப்படையில் நடத்தப்படுது அப்படின்னா, சாதி ரீதியான பாகுபாட்டை இவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற சர்வே நடத்தப்படுது. அதுல த சோ கால்ட் அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சாதி ரீதியான பாகுபாடு ஒரு பெரிய அளவுல பிரச்சனையா இருந்ததே கிடையாது அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதற்கு நேர் மாறாக தலித் சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கல்லூரிக்குள்ள நுழையும் போது அவங்க கிட்ட பிற மாணவர்கள் அதிகமா, அவங்க கிட்டன்னு இல்ல, பொதுவாவே ஐஐடி பாம்பே கேம்பஸ்குள்ள மாணவர்கள் மத்தியில கேட்கப்படக்கூடிய அதிகமான கேள்வி என்னன்னா, நீங்க ஜேஇ ரேங்க் என்ன, இல்லைன்னா உங்களுடைய சர்நேம் என்ன. ஏன்னா ஜேஇ ரேங்க் என்னன்னு தெரிஞ்சா அவன் என்ன ரிசர்வேஷன்ல இருந்து வந்தாங்கிறது தெரிஞ்சிடும், சர்நேம் என்னன்னு தெரிஞ்சா அவன் என்ன சாதியை கொண்டவன்னு தெரிஞ்சிடும். அந்த கேள்வி மட்டும்தான் ஐஐடி பாம்பேக்குள்ள பெரிய அளவில் கேட்கப்படுது. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மாணவர்கள் பதில் சொன்ன பிறகு அதன் பிறகு மாணவர்கள் அவங்கள வித்தியாசமாக நடத்துவதை உணர்றாங்க. ஸோ தலித் சமூக மாணவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஐஐடி பாம்பேக்குள்ள எக்ஸ்பிளிசிட்டா டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது கிடையாது, ஆனா இன்டைரக்டா ரொம்ப சட்டிலா டிஸ்கிரிமினேஷனுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகிறோம். ஜேஇல என்ன ரேங்க்னு கேட்ட பிறகும், உங்களுடைய சர்நேம் என்னன்னு கேட்ட பிறகும் எங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையும் எங்ககிட்ட அவங்க அணுகக்கூடிய அணுகுமுறையுமே முற்றிலும் வேறுபாடாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. சரின்னு இன்னொரு சர்வே நம்ம பார்க்கும்போது, ஐடியாஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு சர்வே நடத்துறாங்க. அவங்க என்ன சர்வே நடத்துறாங்கன்னா, டெல்லி யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 15 அஃபிலியேட்டட் காலேஜஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 15 அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வைத்து ஒரு சர்வே நடத்துறாங்க. அந்த சர்வேயோட தீம் என்ன அப்படின்னா, சாதி மாணவர்களுடைய பிஹேவியரை, பர்சனாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு சர்வே நடத்துறாங்க. இந்த சர்வேயோட மெயின் ஃபைண்டிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் த சோ கால்ட் அப்பர் காஸ்டை விட பிற்படுத்தப்பட்ட ஓபிசி காஸ்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை விட லெஸ் காம்படிட்டிவா இருக்கிறாங்க, லெஸ் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ்ல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு புவர் ஸ்கூலிங் தான் கிடைச்சிருக்குது. ஒருபடி மேல போய் சொன்னா ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க, ஆர்கனைஸ்டா இருப்பதிலும் புவரா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய தனி மனித சுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல கூட அந்த மாணவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே சாதி ரீதியான பாகுபாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட காரணத்தினாலேயே அவங்களுக்கு சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதனால அவங்களால அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியல, அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியிலிருந்து அவங்களால வெளியில வர முடியல, ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியிலிருந்து வெளியில வர முடியாதனால அவங்களுடைய வாழ்க்கை தரமும் அதற்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டது. ஸோ காஸ்ட் மாணவர்களுடைய பிஹேவியர்லையும் பர்சனாலிட்டியிலுமே கூட தாக்கத்தை உண்டு செய்யுது அப்படிங்கிறது இந்த சர்வேயின் அடிப்படையில நமக்கு தெரியுது. சரி, ஸ்கூல் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லா டிஸ்கிரிமினேஷனையும் தாண்டி மேலே அதெல்லாம் தடைகள் எல்லாம் உடச்சி மேலே வந்தாச்சு, காலேஜ்லேயும் டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் தாண்டி தடைகளை உடச்சி மேலே வந்தாச்சு. இப்போ அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கு, அது பொதுவாகவே இப்போ பொதுவான பார்வைக்கு நம்ம வந்துருவோம். அப்படி ஒரு தனிநபர் அவருக்கு 18 வயதுக்கு மேல அவங்களுக்கு விருப்பப்பட்ட யாரை வேணாலும் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாழ்க்கை துணையாக மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் கான்ட்ராக்ட்குள்ள விருப்பப்பட்ட எந்த ஒரு இரு தனிநபர்களும் போய் அந்த கான்ட்ராக்டை நம்மளால வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த சொசைட்டி என்ன மாதிரி ரோல்ஸ் இந்த இடத்துல பிளே பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண், ஒரு பிற்படுத்தப்பட்ட இல்லைன்னா சோ கால்ட் அப்பர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலித் பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொசைட்டிக்கு பெருசா வலிக்கிறது கிடையாது. ஆனா பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு ஆணை
இந்த சோ கால்டு அப்பர் காஸ்ட்ல இல்லைன்னா பிற்படுத்த வகுப்பை சார்ந்த ஒரு பெண் திருமணம் பண்ணும் பொழுது இந்த சொசைட்டி அதோடைய புனிதத்தன்மை கெட்டு விட்டதாக நம்புகிறது. அதனாலதான் இந்த ஆணவ படுகொலைகள்லாம் பெரும்பாலும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. வேரியஸ் கான்டினென்ட்ஸ்ல இந்த ஹானர் கில்லிங் நடக்குது. சவுத் ஏசியால அது சாதியின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில இந்த ஹானர் கில்லிங் நடக்குது. இதே நார்த்தன் அமெரிக்கா யூரோப் போன்ற கண்ட்ரீஸ்ல இது வந்து இமிகிரண்ட் கம்யூனிட்டிஸ்ல ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஹானர் கில்லிங்ஸ் எல்லாம் நடக்குது. அதையும் தாண்டி வேற ஏதாவது நார்த் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த ஆணவ படுகொலைகள் பெண்களுடைய செக்ஷுவல் பியூரிட்டியின் அடிப்படையில ஒரு பெண் திருமணமானதுக்கு முன்னாடியே அவங்களுடைய புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக இந்த சொசைட்டி முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெண்கள் மீது ஆணவ படுகொலைகள் நடத்தப்படுது. அப்போ இந்த ஆணவ படுகொலைகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஆனா இந்தியாவில் அது பெரும்பாலும் சாதியின் அடிப்படையில மதத்தின் அடிப்படையில இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஏன் இந்த நான் உண்மை சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த ஆண் பிற்படுத்தப்பட்ட அல்லது உயர் சாதின்னு சொல்லப்படுகிற சாதியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யும் போது ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சொசைட்டி இந்த ஹானர்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரைடை எங்க தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா நான் எல்லா இடத்துலயும் பொதுவாக இதை நான் சொல்லுவேன். பெண்களுடைய கருப்பையில தான் இந்த சொசைட்டி இந்த ஹானரை வச்சிருக்கு. அந்த பெண்ணினுடைய கருப்பையில வந்து சேரக்கூடிய விந்தனும் அந்த பெண் எந்த சாதியை சேர்ந்திருக்கிறாரோ அந்த சாதியை சேர்ந்த ஒரு ஆணினுடைய விந்தணுவாக இருக்கும் பொழுது அது புனிதமாகிறது. அந்த பெண் சார்ந்திருக்கக்கூடிய சாதியை அல்லாத அந்த பெண்ணை விட தாழ்த்தப்பட்ட சாதி என்று கருதப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஒரு சாதியில் இருக்கக்கூடிய ஆணினுடைய விந்தணு அந்த கருப்பையில போய் சேரும் பொழுது அந்த இடத்துல புனிதமற்றதாக கருதப்படுது. சரி, புனிதம்னாலதான் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டா இல்ல. அந்த சொத்து அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு அவங்களுடைய சாதியை சார்ந்தவருக்கு போய் சேரணுங்கிறதுல இந்த சொசைட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ அதை நம்ம உடைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கும் பொழுது இந்த இடத்துல ஆணவ படுகொலைகள் நடக்குது. என்னுடைய சொத்து என்னுடைய சாதியை சார்ந்த ஒரு ஆணினுடைய குழந்தைக்கு தான் போய் சேரணும்னு அந்த சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய தந்தை நினைக்கிறார். என்னுடைய சொத்து வேற ஏதோ சாதியை சேர்ந்த ஒரு ஆணுடைய குழந்தைக்கு என்னுடைய சொத்து போய் சேரக்கூடாதுங்கிறதுல இந்த ஆணாதிக்க சமூகம் ரொம்ப தெளிவா இருக்குது. அதனாலதான் இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆணவ படுகொலைகளை தடுக்கணும், ஆணவ படுகொலை தடுக்கணுங்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு நிச்சயமா காலையில இருந்து பேசக்கூடிய தோழர்கள் பெரும்பாலானவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா ஆணவ படுகொலையை தடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அந்த குற்றத்தை ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே அதை நிகழ்த்த முடியுங்கிறது தான் உண்மை. அதுக்காகத்தான் தொடர்ந்து இடதுசாரி முற்போக்கு இயக்கங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தா குற்றத்தை குறைச்சிட முடியுமான்னு கேட்டா நான் பொதுவாகவே எல்லா மேடைகள்லையும் சொல்லுவேன், குற்றம் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஆணி வேர் மாதிரி. தண்டனைகளை கடுமையா ஆக்குவது என்பது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டுவதற்கு சமம். அந்த குற்றம் அப்படிங்கிற ஆணி வேற அடியோட பிடுங்கி எடுக்கணும்னு சொன்னா அது கல்வியினாலதான் முடியுங்கிறத நான் எல்லா இடத்துலையுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். கல்வியின் வாயிலாக மட்டும்தான் நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ இந்த கல்வியே எல்லாருக்கும் சரியா போய் சேருதான்னு கேட்டா அதுக்குதான் இப்போ நம்ம ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய எல்லாருமே சொல்லுவாங்க, சாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன், சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்குது, அதனால சாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, அதனால நிறைய பேர் வந்துட்டு அதை பயன்படுத்தி அவங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறிட்டாங்க, இதுக்கு மேல அது தேவையில்லை. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான் இருக்கிறாங்க, எல்லா சாதியிலுமே ஏழைகள் வந்து இருக்கிறாங்க, அதனால எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிலேட்டடா நம்ம வந்து ரிசர்வேஷனை கொண்டு வரும் பொழுது இனிமே எல்லாருமே சமமாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது கருத்து முன்வைக்கப்படுது. ஆனா இந்த இடத்துல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வரப்பட்டதுங்கிற புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ உங்ககிட்ட பணம் இல்லை, நீ ஏழை, அதனால நீ படிக்க கூடாது. உங்ககிட்ட பணம் இல்லை, நீ ஏழை, அதனால நீ கோயிலுக்கு போக கூடாது. உங்ககிட்ட பணம் இல்லை, நீ ஏழை, அதனால நீ என்னுடைய தெருவுல நடக்கக்கூடாது. உங்ககிட்ட பணம் இல்லை, நீ ஏழை, அதனால நீ தோல்ல துண்டு போடக்கூடாது, நீ மேல் சட்டை போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, நாங்க இருக்கக்கூடிய ஊர்ல நீ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பணத்தின் அடிப்படையில
ஒரு மனிதனுக்கு கல்வி உரிமையும் வேலை வாய்ப்பு உரிமையும் அடிப்படை உரிமையும் எந்த இடத்துலயும் மறுக்கப்படல. ஆனா இது அத்தனையுமே சாதியின் அடிப்படையில தான் மறுக்கப்பட்டிருக்குது. எதன் அடிப்படையில நீ படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ, எதன் அடிப்படையில உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ, அதன் அடிப்படையிலேயே அவங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமையை திரும்ப அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் ரிசர்வேஷன். சோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு ஆதரிக்கிறதே கிடையாது. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் கோட்டாக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சாதியின் அடிப்படையில் இருந்தா மட்டும்தான் நம்ம ஈக்விட்டியை அட்டைன் பண்ண முடியும். அது என்ன ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி? ஈக்குவாலிட்டினாலும் ஒண்ணுதான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஈக்விட்டி அப்படிங்கிறது பலரின் அல்லது பல குழுக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களை வித்தியாசமான முறையில் நடத்துவதன் மூலம் நியாயத்தை அடைவதுதான் ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அனைவரையும் சமமாக நடத்துவதன் மூலம் நியாயத்தை அடைவது. இங்க ஈக்விட்டிங்கிறது நம்மளுடைய ப்ராசஸ், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய டெஸ்டினேஷன். இந்த ஈக்விட்டிங்கிற ப்ராசஸ்ல பயணிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷனான ஈக்குவாலிட்டிக்கு நம்ம போய் சேர முடியும். அப்படிப்பட்ட ஈக்விட்டிக்கு இங்க இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் சரியாக போய் சேரும் பொழுது இன்னும் சில வருடங்கள்ல இந்த ரிசர்வேஷனை சரியான முறையில நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா ரிசர்வேஷனே தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவாலிட்டி கான்செப்டான மெரிட்லேயே கொண்டு போக முடியும். ஆனா உண்மை என்னன்னா, இன்னமுமே இந்த ரிசர்வேஷன் சரியாக போய் சேரவில்லை என்பதுதான் இந்த ரிசர்வேஷன் இன்ன வரைக்கும் ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக இந்த இடத்துல இருக்குது. நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே மாணவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் பொதுவா பார்க்கும்போது சிட்டியில வளர்ந்துருக்கக்கூடிய ஊர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஏதாவது வீட்டில் பாட்டி தாத்தா ஊர்ல இருந்தா மட்டும்தான் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அதனால கிராமப்புறங்கள்ல சிற்றூர்கள்ல எந்த மாதிரியான சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம சாதி இருக்குதா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சாதி ரீதியான பாகுபாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குதா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இப்பெல்லாம் எங்கேயுமே சாதி கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஈக்குவலா தான் இருக்கிறோம், எல்லாருமே சமமா தான் இருக்கிறோம், சாதி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா NSSO 2009-2010 காலகட்டத்தில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஏறக்குறைய 9 கோடி தலித் பணியாளர்கள் இருக்கிறாங்க, SC ST பணியாளர்கள் இருக்கிறாங்க. அதுல 3 லட்சம் பணியாளர்கள் மட்டும்தான் கூலி தொழில் இல்லாத வேலையை செய்யறாங்க. அந்த 3 லட்சம் பணியாளர்கள்ல வெறும் 25% பேர் மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த SC ST ரிசர்வேஷனை பயன்படுத்தி அரசு பணிகள்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சரியாக போய் சேரும் பொழுதுதான் இந்த ரிசர்வேஷன் அதனுடைய முழுமையான தன்மையை அடைந்திருப்பதாக பொருள். அது நடக்காதனாலதான் இப்ப நான் NSSO கொடுத்த ஒரு சர்வேயை உங்ககிட்ட சொல்றதுக்கு கடமைப்பட வேண்டியதா இருந்தது. அப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரியான பொது பார்வையில பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஒரு கட்டம் முன்னேறி வந்த பிறகும் இந்த ரிசர்வேஷன் அவர்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறாங்க. ஆனா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தலித் அதை பயன்படுத்தி முன்னேறி இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல, அது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தலித்தும் அதை பயன்படுத்தி முன்னேறும் பொழுதுதான் ரிசர்வேஷன் அதனுடைய உண்மையான தன்மையை அடைந்திருக்கிறது என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக சாதி ரீதியான இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சாதிய களைவதற்கு, சாதி ரீதியான பாகுபாட்டை களைவதற்கு கல்விதான் ஒரே ஒரு உடமையாக நம்ம கிட்ட இருக்கு. அதை வைத்து மட்டும்தான் இதுல இருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்குது. ஆனா பள்ளிகள்லயே சாதி ரீதியான பாகுபாடுகள் நடக்குது. உதாரணத்துக்கு 2023 தென் மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்னதுரைக்கு சாதி ரீதியான வன்முறை நடந்ததை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது ஒரு நேஷனல் சென்சேஷன் ஆச்சு. அதன் பிறகுதான் தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில 1 மேன் கமிட்டியை கொண்டு வராங்க. அந்த 1 மேன் கமிட்டி அவங்களுடைய ஆய்வுக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. ஒரு 600 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் மெயின் ஃபைண்டிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல
பெரும்பாலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடக்கிறது தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியா நடக்குது. அதுவும் தென் மாவட்டங்கள்ல ஏன் அதிகப்படியா நடக்குது அப்படின்னா அங்க சாதி பத்தின புரிதல் பெரிய அளவுல போய் சேர்க்கப்படலை. பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களை அங்க இயங்கக்கூடிய சாதி சார்ந்த அமைப்புகள், இயக்கங்கள், சாதி தான் உனக்கு நீ பெருமைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு மாணவர்களுடைய மத்தியில அவங்களுடைய மூளைக்குள்ள ஒரு ஆழமான கருத்தை திணிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மாணவர்கள் பள்ளியிலேயே சாதி ரீதியான வன்முறைகள்ல ஈடுபடுறதுக்கு உதாரணமா இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னு கேட்டா அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. அதுல முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாணவர்களுக்கு சாதி ரீதியான புரிதலை, சாதிங்கிறது நீ ரிசர்வேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு, நீ படிக்கிறதுக்கு, நீ வேலை வாங்குறதுக்கு உனக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் சாதி, ரிசர்வேஷனுக்காக பயன்படக்கூடியது மட்டும்தான் சாதிங்கிற புரிதலை மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை டீச்சர்ஸ்க்கு இருக்குது. அப்படிப்பட்ட டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா எல்லா வீட்லயும் பெற்றோர்கள் புரிதலோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெற்றோர்கள் சாதியை பெருமையாக கருதக்கூடிய பெற்றோர்களாக கூட இருக்கலாம். ஆனா டீச்சர்ஸ் எக்காரணத்தை கொண்டும் அப்படி இருக்கவே கூடாது. அவர்களுக்கு புரிதலை அரசாங்கமே வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாணவர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய சைக்கிள்ஸ்ல இந்த சோ கால்டு காஸ்ட் உடைய வண்ணமா அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய வண்ணங்கள்ல பெயிண்ட் பண்ணக்கூடாது, கைகள்ல கயிறு கட்டக்கூடாது, நெத்தியில திலகம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பல ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் ஓரளவுக்காது பள்ளிகள்ல சாதி ரீதியான பாகுபாடுகளை, வன்முறைகளை நடக்காம நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொடுக்குறாரு. சரி, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறது மூலியமா, இந்த மாதிரி கல்வியின் வாயிலாக, இல்ல கலப்பு திருமணங்களின் வாயிலாக மட்டுமே நம்மளால சாதியை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஆனா ஓரளவுக்கு மட்டும்தான் முடியும். பொருளாதார விடுதலை இருந்தால் மட்டும்தான் இந்த சாதி ரீதியான பாகுபாடுகள், காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே டைல்யூட் ஆகும். அப்படிப்பட்ட பொருளாதார விடுதலையை நோக்கி மக்களை பயணிக்க வைக்கும் பொழுதுதான் இந்த சாதி ரீதியான அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, வன்முறைகளை கலைத்தெறிந்து மக்களை நம்ம மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டிபேட் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த புரட்சிகர நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.